சொல்றான் பாருங்க, நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. போலீஸ் தேடுது, ரொம்ப நாளா தேடிட்டு தான் இருக்கு. ஆனா ரிசல்ட் இல்லையே. அதே மாதிரி உங்க ஆளுங்களும் தேடிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதுலயும் ஒரு க்ளூ எதுவும் கிடைக்கலையே. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் யோசிச்சு பார்த்தேன். சார், இந்த வீட்டில் உங்களுக்கு எதிராக செயல்படுறது யார் யாரு? என் பொண்டாட்டியை தவிர இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பொம்பளையிலும் எனக்கு ஆகாது. என்ன சார், நீங்களே இப்படி சொல்லலாமா? இவங்கள போய் இப்படி சொல்றீங்களே சார். எல்லாரும் இவ்வளோ அமைதியா இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசலையே. அதுக்கு முன்னால நிறையவே பேசிட்டாங்க, அதோட எஃபெக்ட் தான் இது. டாய் தம்பி, சுத்தி வளைக்காதீங்க, நேர விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, என் பொண்ணு எங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க பொண்ணு எந்த இடத்துல இருக்காங்கிறத எக்ஸாக்டா ஒரு ½ அன் ஹவர்ல நான் லொக்கேட் பண்ணிடுவேன். ஆனா உங்க பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா இல்லை ஏமாத்தி கூட்டிட்டு போனாங்களாங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கல. ஏமாத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னால் உடைச்சி எல்லாத்தையும் பேச முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நான் வெளியாளு. நான் தகவல் சொல்ல போய் அது உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையாடக்கூடாது பாருங்க. உங்கள் பொண்ணு திண்டுக்கல் சிறுமலை ஏரியாவில் இருக்காங்க. ஆனால் பொண்ணை கடத்திட்டு போனது ஜனனி அக்காவா? எஸ், ஜனனி தான்.